عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ஆசியாவின் ஒளிவிளக்கு நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நினைவு தின மாதம் ஜமாதுல் ஆஹிர் மாதம். இன்றைக்கு அவர்களை நாம் நினைவு கூறுகிறோம் என்றால் இன்றைய நமது நிலைக்கு காரணமாக அமைந்தவர்கள் அவர்களும் அவர்களை போன்ற வழிமார்களும் தான். இஸ்லாத்தில் வழிமார்கள் ஆற்றிய பணிகள் ஒன்றல்ல இரண்டல்ல. வழிமார்களுடைய பங்களிப்பு இஸ்லாத்தில் எப்படி இருந்தது என்று கேள்வியை எழுப்பினால் இன்றைக்கு நாம் இருக்கிறோம் அல்லவா? இறைவனுடைய இல்லத்தில் ஒன்று கூடி அவனை வணங்குவதற்காக ஒன்று கூடி இருக்கிறோம் அல்லவா? இதுவே ஒரு அடையாளம்தான். காரணம், இன்றைக்கு தமிழகத்திலே எடுத்துக்கொண்டால் எல்லா ஊர்களிலும் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். இந்தியாவிலே எல்லா ஊர்களிலும் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். ஆனால் சஹாபிகள் எல்லா ஊர்களுக்கும் வரவில்லை. ஒரு சில ஊர்களுக்கு வந்ததாக வரலாறு கூறுகிறது. அப்படி பார்த்தால் எல்லா ஊர்களிலும், ஒரு சில ஊரை தவிர எல்லா ஊர்களிலும் முஸ்லிம்கள் இருக்கிறார்களே. எப்படி இருக்கிறார்கள்? இஸ்லாம் வந்துவிட்டது, ஆனால் சஹாபிகள் வரவில்லை. சஹாபிகள் வராமலேயே இஸ்லாம் வந்தது. எப்படி வந்தது? இறை நேசர்களால் தான் வந்தது. ஆகவே தான் அவர்களை நினைவு கூர்ந்திய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அந்த வழிமார்கள் இல்லையானால் இஸ்லாம் நமக்கு எது? இஸ்லாம் இல்லையானால் அருமறை வேதம் குர்ஆன் நமக்கு எது? இறைவனை வணங்குவதற்காக உள்ள இந்த பள்ளிவாசல்கள் நமக்கு எது? நம்மை படைத்த இறைவன் யார் என்று நாம் எப்படி தெரிந்து கொள்வது? இவ்வளவும் கிடைத்தது அது இறை நேசர்களால் தான். ஆகவே தான் இன்றைக்கு இறை நேசர்கள் வாழ்கிற ஊர்களிலெல்லாம், மறைந்து வாழ்கிற ஊர்களிலெல்லாம் தர்காக்களிலே கொடி, அந்த கொடி வெற்றி கொடி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்ஹ மக்காவை வெற்றி கொண்ட போது அங்கேயும் கொடியை ஊண்டுகிறார்கள். ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிட்டாங்க, கொடியை கொடுத்தாங்க. ஹஜ்ஜுங்கிற இடத்துல போய் ஊண்டுங்கன்னாங்க. அவங்களும் போய் ஊண்டுனாங்க. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஏன் அந்த மக்காவிலே கொடியை ஊன்ற வேண்டும்? வெற்றி கொடி. இதுவரைக்கும் அந்த மக்காவிலே குஃபர் என்கின்ற இருள் இருந்தது. இப்பொழுது இஸ்லாம் என்கின்ற வெளிச்சம், ஒளி வந்துவிட்டது. அதன் அடையாளமாக கொடியை ஊண்ட சொன்னார்கள். அதே போலதான் இன்றைக்கு இந்த இறை நேசர்கள் எல்லாம் பல்வேறு ஊர்களுக்கு போனாங்கல்ல. அந்த ஊர்களிலே யார் இருந்தார்? முஸ்லிம் என்று சொல்வதற்கு ஒரு நபர் கூட கிடையாது. இன்றைக்கு தாவாவுடைய பணி செய்கிறோம் என்று சில பேர் புறப்பட்டு போகிறார்களே, இவர்கள் போகிற ஊர்களில் இவர்களை வரவேற்க முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு தங்க உத்தரவாதம் இருக்கிறது, உணவுக்கு உத்தரவாதம் இருக்கிறது. ஆனால் அந்த இறை நேசர்கள் இஸ்லாத்தை சொல்வதற்காக பல்வேறு ஊர்களுக்கு போனார்களே, இவர்களை வரவேற்க ஒரு முஸ்லிம் உண்டா? அந்த ஊரிலே இல்லை. 100க்கு 100 முஸ்லிம்கள் அல்லாத மக்கள் இருக்கிறார்கள். அந்த ஊருக்குத்தான் போகிறார்கள் இந்த இறை நேசர்கள். தங்குவதற்கு இடம் உத்தரவாதம் இல்லை, உண்ணுவதற்கு உணவு உத்தரவாதம் இல்லை. இப்பொழுதெல்லாம் யாரும் நமக்கு உணவு தர வேண்டிய அவசியம் கிடையாது. நம்முடைய சட்டை பையிலே காசு இருந்தால் போதும், ஹோட்டலுக்கு போகலாம், வாங்கி சாப்பிட்டுடலாம். ஆனால் அன்றைக்கு மூட்டை நிறைய தங்க காசுகள் இருந்தாலும் கூட ஊர்வாசிகள் உணவு கொடுத்தால்தான், இல்லையானால் பசிதான், அல்ல நம்ம சமைச்சு சாப்பிடணும். இந்த மாதிரி நிலையில் தான் இறை நேசர்கள் ஒவ்வொரு ஊருக்கும் போனாங்க, இஸ்லாத்தை சொன்னாங்க. அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க. இறைவனை வணங்க வேண்டும்ங்கிறதுனால பள்ளிவாசலையும் கட்டுனாங்க. அந்த பள்ளிவாசலுக்கு என்ன பேரை சூட்டுவது? அழகான பேரை சூட்டினாங்கல்ல, முஹையத்தீன் ஆண்டவர் பள்ளிவாசல். இன்றைக்கு தமிழகத்திலே ஏறத்தாழ 2000க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களுக்கு முஹையத்தீன் ஆண்டவர் பள்ளிவாசல். ஏன் இப்படி பேசுறாங்க? நன்றி கடன். அவர்கள் இஸ்லாம் கிடைத்தது ஷேகுமார்கள், காதிரியா தரீக்காவை சேர்ந்த ஷேகுமார்கள் மூலமாகத்தான். அந்த காதிரியா தரீக்காவினுடைய தலைவராக மேனிலே கண்ட ஞானி முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கிறாங்க. அவங்க பேரை சூட்டினாங்க முஹையத்தீன் ஆண்டவர் பள்ளிவாசல். இறை நேசர்களால் தான் நமக்கு இஸ்லாம் கிடைத்தது. ஆகவே தான் அவருடைய தர்காக்களில் எல்லாம்
வெற்றி கொடி பறந்து கொண்டு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடி உண்டு சொன்னாங்கல்ல. எங்க மக்காவில் எவ்வளவோ இடம் இருக்கு, எங்க ஹஜ்ஜுங்கிற இடத்துல போய் உண்டு சொன்னாங்க. அந்த ஹஜ்ஜுங்கிற இடத்துல தான் ஜன்னத்துல் முஅல்லா கபிரிஸ்தான் இருக்கிறது. அங்குதான் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்திற்காக எவ்வளவு பொருள் செல்வங்களை செலவழித்தார்கள், தியாகங்கள் செய்தார்கள். ஆகவே தான் அவர்கள் மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்திற்கு பக்கத்திலே கொடியை ஊண்டச் சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவே இன்றைக்கு இஸ்லாம் கிடைத்ததால் தான் இந்த தர்காக்களில் கொடி பறக்கிறது. சில பேர் தர்கா என்றாலே அலர்ஜி, ரோட்டில் போய்கொண்டே இருப்பார்கள், ஸ்பீட் பிரேக் இருக்கும், அதை பார்த்தாலும் அலர்ஜி. ஏன்னா பார்த்தா கபரு மாதிரி இருக்குதான். என்னங்க உங்களை ஒரு காலத்தில் நீங்களும் வஃபாத்தா போறீங்க, உங்களையும் கபரில் தானே கொண்டு வைக்க போகிறாங்க. ஏன் கபரை பார்த்தா அலர்ஜி ஆகிறீங்க? எதை பார்த்தா அலர்ஜியா? தர்காக்களில் ஷிர்க் என்கிறார்கள் விவரம் தெரியாதவர்கள். தர்காக்கள் ஏகத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. தர்காக்கள் தௌஹீதின் அடையாள சின்னமாக இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும், என்னங்க மற்றவங்களும் ஷிர்க்குங்கிறாங்க, நீங்கள் தௌஹீதுங்கிறீங்க. ஆமாம், ஷிர்க்குன்னா என்ன? இறைவனுடைய உள்ளமை லாத், இறைவனுடைய பண்புகள் சிஃபாத், இதிலே யாராவது ஒன்றை அல்லது எதையாவது ஒன்றை கூட்டாக்குவது, அதுதான் ஷிர்க்கு. நீங்கள் தர்காவில் பார்க்குறோமே, தர்கா பார்த்த உடனே நீங்கள் என்ன வழங்குறீங்க? அங்கே ஒரு இறைநேசர் வஃபாத்தானாங்க, அவங்களுடைய கபர் இங்கே இருக்குது, அது தானங்க வழங்குவீங்க. நீங்கள் எந்த தர்கா பாருங்கள், இறைநேசர் வாழ்ந்தாங்க, வஃபாத்தானாங்க, அவங்கள நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கு, அவங்களுடைய கபர் இருக்குது, இப்படி தானே விளங்குறீங்க. அவ்வளவு தௌஹீத் அல்லவா? இந்த இறைநேசர் வாழ்ந்தார்கள், பிறகு வஃபாத்தானார்கள். என்னை படைத்த ரப்பு இறைவன் இருக்கிறான், அவனுக்கு வஃபாத் என்பதே கிடையாது என்கின்ற தௌஹீத் அந்த தர்கா பார்க்கும்போது நமக்கு வருது. இந்த இறை நேசருக்கு கபர் இருக்கிறது இந்த தர்காவில், ஆனா என்னை படைத்த இறைவன் ரப்பு இருக்கிறான், அவனுக்கு கபர் என்பதெல்லாம் கிடையாது என்கின்ற தௌஹீத் தர்காவை பார்த்தா கிடைக்கும் நமக்கு. அதனால தௌஹீதின் வெளிப்பாடு தான் அது தர்காக்கள், இறைநேச செல்வர்கள். அதில் நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பங்களிப்பு கணிசமான அளவிற்கு இருந்தது. அவர்களுடைய சீடர்கள் 400க்கும் மேற்பட்டவர்களோடு ஒவ்வொரு ஊராக போனார்கள், ஒவ்வொரு நாடாக போனார்கள். மலேசியா போனார்கள், பர்மா போனார்கள், இலங்கை போனார்கள், இந்தியா வந்தார்கள். அவர்கள் பிறந்ததே யூபி மாநிலத்திலே மாணிக்கப்பூர் என்கின்ற ஊரிலே பிறந்த மாணிக்கமாக இருந்தார்கள் நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுடைய தந்தையார் பெயர் ஹசன் குத்தூஸ் சையீத், அவர்கள் அருமை தாயாரின் பெயர் சையதா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுமா. இந்த இருவருமே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் எவ்வளவு உயர்ந்த குடும்பம். இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பாரம்பரியத்தில் தான் நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தையாரும் தாயாரும் வருகிறார்கள். இவர்கள் பல்வேறு பகுதிகளுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்காக சென்றார்கள். அந்தந்த இடங்களிலெல்லாம் இன்றைக்கும் அடையாளங்கள். இலங்கையில் கல்முனைங்கிற ஊருக்கு கடற்கரை ஊர், அங்கு பெரிய மனாரா, அவர்கள் தங்கி இருந்து தியானம் செஞ்ச இடம் இன்றைக்கும் இருக்கிறது. அதே போல தப்தர் ஜீலானி மலையிலே குகையிலே அவர்கள் அமர்ந்து தியானத்தில் ஈடுபட்ட இடம் இன்றைக்கும் இருக்கிறது. பர்மாவில் இன்றைக்கும் இருக்கிறது, மலேசியா நாட்டில் இன்றைக்கும் இருக்கிறது. இங்கு தமிழகத்தில் கூட மேலப்பாளையத்துக்கு போனால் அவர்கள் தங்கியிருந்த இடம் இன்றைக்கும் அடையாளமாக இருக்கிறது. நிதர்சனமான வாழ்க்கை வரலாறு வாழ்ந்தவர்கள். ஏதோ சரித்திரத்தை மட்டும் பேர் இருக்கும் அப்படிங்கிறதல்ல, நிதர்சனமாக கண்கூடாக. இங்கே பல்வேறு ஊர்களுக்கு போனாங்கல்ல, நாம் ரலியல்லாஹு காயல்பட்டினம், நத்தம், மேலப்பாளையம், பொதிகை மலை. அப்படி இந்த பொதிகை மலைக்கு போன போது தான் அவர்களுக்கு உண்ணுவதற்கு, குறிப்பாக அவருடைய சீடர்களுக்கு உண்ணுவதற்கு உணவில்லாமல் இருந்தார்கள். 400 பேர் இருந்தால் எப்படிங்க இருக்கு? நம்ம வீட்டில் 5-6 பேர் இருக்கிறாங்க, அதிகபட்சமாக 10 பேர் இருப்பாங்க. ஒவ்வொரு மாதமும் செலவுக்கு என்ன, ஒவ்வொரு நாளும் செலவுக்கு என்ன பாடுபடுறோம். 400 பேரை எப்படி இருந்தாங்க அவங்க? உணவுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்போ பொதிகை மலையிலே உணவு இல்லை. ஆனால் நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு திருவோடு இருந்தது. அந்த திருவோட்டை இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம். நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாகூர் ஷெரீஃபிலே அதற்குன்னு ஒரு வீடு இருக்கிறது. இவர்கள் உபயோகித்த பொருட்கள் எல்லாம் அடையாள சின்னங்கள் பார்க்கலாம் நீங்கள்.
அவங்க உபயோகித்த தஸ்பீமணி இன்றைக்கும் இருக்கிறது. அவர்கள் வைத்திருந்த அந்த திருவோடு இன்றைக்கும் இருக்கிறது. இப்போ எல்லோரும் பட்டினியாக இருக்கிறாங்க, சாப்பாடு இல்லை. என்ன தெரியுமா செஞ்சாங்க? அவர்களிடம் இருந்த கொஞ்சம் உணவை அந்த திருவோட்டில் போட்டு ஒவ்வொரு ஆளாக கூப்பிட்டு எடுத்து கொடுத்தாங்கங்க. கொடுக்க கொடுக்க வந்து கொண்டே இருந்தது. இதுவெல்லாம் முடியுமாங்க? சில பேர் யோசிக்கலாம், முடியும். எப்படி தெரிவது? ஹதீஸை படித்தா தெரிஞ்சுக்கலாம்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க அல்லவா அந்த மாதிரி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சமயத்தில் பேரித்த மணிகளை கொண்டு வந்து உதுல்லாஹ ஃபீஹின்ன பில் பரக்கா யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இந்த பேரித்தங்கனிகளில் பரக்கத்துக்காக துவா செஞ்சுட்டாங்கன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கினாங்க, துவா ஓதுனாங்க, கொடுத்தாங்க. சொன்னாங்க, அபூ ஹுரைரா அவர்களே, இந்த பழங்களை ஒரு பையிலே வச்சு கொள்ளுங்க. எப்போ உங்களுக்கு தேவையோ கையை விடுங்க, எடுங்க, சாப்பிடுங்க. ஆனால் ஒரு நிபந்தனை, இந்த பையை நீங்கள் ஒருபோதும் பிரித்து விடக்கூடாது. கையை மட்டும் தான் விடணும், பிரித்து பார்க்கக்கூடாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த பை என்னிடம் இருந்தது, இடுப்பிலே நான் கட்டி போட்டிருந்தேன். எப்பொழுதெல்லாம் பழம் தேவையோ கையை விடுவேன், எடுப்பேன், சாப்பிடுவேன், மற்றவர்களுக்கும் கொடுப்பேன். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதானாங்கல்ல, அப்போ ஒரு அமளி துமளி ஏற்பட்டதில்ல மக்களுக்கு மத்தியில். அப்போ என் இடுப்பிலே இருந்த பை அருந்து காணாமல் போய்விட்டது. திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த ஹதீஸுடைய விரிவுரையிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க அந்த நேரத்தில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்ட நேரத்தில் மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு கவலை, எனக்கு மட்டும் 2 கவலை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாயிட்டாங்களே அந்த ஒரு கவலை, என்னுடைய பை காணா போச்சே இந்த கவலை, 2 கவலை எனக்கு. எப்படி ஒரு பை கொடுத்தது, தேவையானதை கொடுத்தது. நம்மெல்லாம் ஒரு பழத்தை கொடுக்கறதாண்டா அந்த மரம் வேணுங்க. பேரிச்சம்பழமா, பேரித்த மரம் வேணும். மாங்காவா, மாமரம் வேணும். தேங்காவா, தென்னை மரம் வேணுங்க. ஆனால் இங்கே ஒரு பையில் இருந்து தேவையான பேரித்தங்கனிகள், அங்கே தண்ணி ஊற்றி வளர்க்கப்பட்டதா, மரம் இருந்ததா? இல்லை. ஆனால் கொடுக்கிறது. இதுதான் அற்புதம், முஅஜிஸா. இந்த அற்புதத்தை செய்பவன் இறைவன், மறந்து விடாதீங்க. சில பேர் இவங்களும் எப்படி முடியும், அவங்களும் எப்படி முடியும், இதனால தான் அவங்க வழிகட்டு போனது. ஏங்க இவங்கனால முடியாதுங்கிறதுனால அங்கே எல்லாருக்கும் தெரிஞ்சது. அற்புதத்தை வெளிப்படுத்துவது யார்? இறைவன் அல்லவா. அந்த இறைவன் ஒரு நபியின் மூலம் வெளிப்படுத்தினால் முஅஜிஸா, ஒரு வலியுல்லா மூலம் வெளிப்படுத்தினால் கராமத்து. இப்போ நான் பிரித்து வச்சிருக்கேன் பேர் சொல்லி. ஆனால் இங்கே இரண்டிலும் அற்புதத்தை செய்தவன் இறைவன் ஒருவன் மட்டும்தான். வெளிப்பட்ட இடம்தான் நபிமார்களும் வலிமார்களும். இப்போ சொல்லுங்க, வலிமார்களா முடியுமான்னு கேட்க தேவையில்லை. அல்லாஹ்வால் முடியுமா, முடியாதா? முடியும். அப்படி செஞ்சு காமிச்சாங்க தேவையான அளவுக்கு. இப்போ எப்படி ஒரு பை கொடுத்துச்சுல, அற்புதம் வரும்ல, முஅஜிஸா தானே. அங்கே திருவோடு கொடுத்தது, அவ்வளோதான். முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸும் இருக்குதுங்க முஸ்லிம் ஷரீஃபில். தபூக் யுத்தம் எல்லாம் போயிருக்கிறாங்க சஹாபா பெருமக்கள் யுத்தத்துக்காக. ஆனால் அந்த யுத்தம் கடைசியில் நடக்கலை, திரும்பிட்டாங்க. அந்த தபூங்கிற இடத்துல இருக்கும்போது கடுமையான பஞ்ச காலத்தில் அதை வந்தது. சாப்பாடு இல்லைங்கிற சூழ்நிலை வந்த உடனே சஹாபா பெருமக்கள் கண்மணிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து, யா ரசூலல்லாஹ் சாப்பாடு இல்லை, எங்கள்கிட்ட இருக்கிற அந்த ஒட்டகத்தை அறுத்து நாங்கள் சாப்பிட்டு கொள்ளலாமா? சரி செய்யுங்கன்ட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருகிலே இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இதற்கு தாங்க அனுமதி கொடுக்காமல் இருந்தால் நன்றாக இருக்குமே. காரணம், ஒட்டகத்தை அறுத்து நாம் சாப்பிட்டு விட்டால் திரும்ப செல்ல வேண்டும் அல்லவா, வாகனங்கள் தேவைப்படுமே, வாகனம் இல்லாமல் சிரமப்படுவோமே, வேண்டுமானால் இப்படி செய்யுங்களேன் அப்படின்ட்டு ஒரு கருத்தை சொல்கிறாங்க. என்ன, ஒரு விரிப்பை விரிச்சிட வேண்டியது, நம்மிடம் இருக்கிற மற்றவர்கள் இருக்கிற உணவையெல்லாம் அதில் கொண்டு வந்து போட சொல்ல வேண்டியது. நீங்கள் துவா ஓதுங்க, தேவையானவங்களுக்கு கிடைச்சி போயிடும்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்கிறாங்க. ஒரு விருப்பை விரிச்சாங்க. உங்கள்கிட்ட யாராட்ட என்னென்ன இருக்குதோ கொண்டு வந்து போடுங்கன்னாங்க. பழம் இருந்தவர் போட்டார், மாவு இருந்தவர் மாவை போட்டார், ரொட்டி வைத்திருந்தவர் ரொட்டியை போட்டார். வந்தாச்சு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா ஓதுறாங்க. பிறகு சொன்னாங்க, உங்களுடைய பாத்திரங்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து நிரப்பிக் கொள்ளுங்கள். எல்லா சஹாபா பெருமக்களும் பாத்திரங்களை எடுத்துக்கொண்டாங்க, உணவு அள்ளினாங்க, நிரப்பினாங்க, போயிட்டாங்கங்க. என்ன ஆச்சரியம் தெரியுமா? ஹதீஸ் இதோட முடியலை, ஒரு பாயிண்ட் இருக்குது ஹதீஸில். எல்லாம் நிரப்பி விட்டார்கள், ஆனால் விரிப்பிலே போடப்பட்ட உணவு அப்படியே இருந்தது. முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஒரு விரிப்பு தேவையான உணவை கொடுத்ததா இல்லையா? அதுதான் முஅஜிஸா, ஒரு நபியின் மூலம். இங்கே திருவோடு கொடுத்தது, அதுதான் கராமத்.
ஹதீஸை படித்தால் இதுவெல்லாம் இறைவனால் முடியும், செய்திருக்கிறான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதே போல நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நிக்காஹ் பண்ணி கொள்ளலை. சில பேர் கேட்பாங்க, என்னங்க வலியுள்ளாங்கிறீங்க? இப்படி கேள்வி யார் மூலமாக வரும் தெரியுமா? இஸ்லாத்தினுடைய அடிப்படை ஞானம் இல்லாதவங்க தான் இப்படி கேட்பாங்க. எப்படி கேட்குறாங்க? என்னங்க ஒரு வலியுள்ளாங்கிறீங்க? திருமணம்ங்கிறது ஒரு சுன்னத்து, சுன்னத்தை அவங்க செய்யலையாங்க. வலியுள்ளான்னு சொன்னால் சுன்னத்தான காரியத்தை பேணணுமா இல்லையா? இப்படி கேட்பாங்க. விவரம் தெரியாதவங்களும் ஆமாம் அப்படிம்பாங்க. விவரம் தெரிந்திருந்தால் இப்படி கேள்வியே தவறாக இருக்கும். ஏன் தெரியுமா? நம்ம மார்க்கத்திலே திருமணம் செய்வது எப்படி சுன்னத்தோ, திருமணம் செய்யாமல் இருப்பதும் ஒரு சுன்னத்து. சிலருக்கு சுன்னத்து செய்து கொள்வது, சிலருக்கு திருமணம் செய்யாமல் இருப்பது தான் சுன்னத்து. இதை நான் சொல்லலைங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. யா மஅஷர ஷபாப், புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். வாலிப சமுதாயமே, மனிஸ்ததா மின்குமுல் பாஅ ஃபல்யதஸவ்வஜ், துணைவியருக்கு உணவும் உடையும் உங்களால் கொடுக்க முடியும் என்றிருந்தால் திருமணம் செய்து கொள்ளுங்கள். வமல்லம் யஸ்ததி, மனைவிக்கு உணவு கொடுக்க முடியாது, உடை கொடுக்க முடியாது, அந்த நிலையிலே நீங்கள் இருந்தால் ஃபஅலைஹி பிஸ்ஸௌம், நோன்பு நோட்டு தங்கள் இச்சையை தனித்து கொள்ளட்டும். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஏன்னா திருமணம் செய்து கொள்ளலன்ட்டு அவருக்கு உடல் ரீதியில் இச்சை இருக்கும் அல்லவா, ஆசை இருக்கும் அல்லவா. அப்போ எப்படி போக்குவது? சில நான் சொன்னேன், நோன்பு வச்சு ஆசையை தீர்த்துக்க. நோம்போட பசியா பட்டினா இருக்கோம்ல, பசி வந்தால் 10 பறந்து போவோம்ல பட்டினி வந்தால். அப்படித்தான் ஒரு மனிதன் சாப்பிட போய் தானங்க ஆசை கூடுது. இப்படி தான் செய்யணும். இல்லைங்க திருமணம் முடிக்கணும் அப்படியா? மனைவிக்கு உணவு உடையும் தேடு, திருமணம் செஞ்சுக்க. உணவும் கொடுக்க மாட்டேன், உடையும் கொடுக்க மாட்டேன், என்னை இச்சையை தேர்ப்பதற்கு ஒரு பெண் தேவை அப்படியா? சுயநலமா? உன் சுயநலத்திற்காக ஒரு பெண்ணை பலிகடா ஆக்குயா நீ? ஒரு பெண்ணுக்கு நான் உணவுடைய கொடு, இல்லைன்னா நோன்பு வச்சுக்க. சிலதான் பார்த்துங்க எவ்வளோ அழகாக சொல்கிறான் பாருங்க. இப்போ வாங்க, நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஃபகீர், திருவோட்டோட ஊர் ஊராக போனவங்க. அவங்களுக்கு மனைவிக்கு கொடுக்க வேண்டிய உணவு இருந்ததா, உடை இருந்ததா? இல்லை. அதனால தான் அவங்க திருமணம் செஞ்சு கொள்ளல. அவங்க திருமணம் செய்யாமல் தான் இருக்கணும். ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டு உணவு உடையும் கொடுக்காம இருந்துக்கிட்டு வாழ்ந்தாக்கா சுயநலத்துக்காக அது பெண்ணுக்கு கொடுமை அல்லவா? அதனால தான் நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி செய்யலை. சில பேர் இப்படியெல்லாம் கேட்டாங்கல்ல, என்னங்க வழி உள்ளாங்கிறீங்க, நிக்கா பண்ணலையே அப்படிங்கல்ல. அவங்ககிட்ட நான் சொன்னேன், சரிங்க இந்த இப்னு தைமியா பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன? அவர் பெரிய சிறந்த சிந்தனையாளர், நல்லறிஞர், ஷேகுல் இஸ்லாம் அப்படி பண்ணாங்க. உங்களுக்கு தெரியுமா இப்னு தைமியா திருமணம் செய்யலாண்டு? இப்னு தைமியா இன்னைக்கு வஹாபிகளுக்கெல்லாம் வித்திட்டவர், விஷத்தை வித்திட்டவர் இப்னு தைமியா தான். இன்னைக்கு வஹாபியை புகழ்வாங்க. அவர் நிலை என்ன? திருமணம் செய்யலைங்க, திருமணம் செய்யாம தான் வாழ்ந்தாரு. இப்போ அவருக்கு என்ன செய்ய போறீங்க? இப்படி கேள்வி கேட்டவங்கள தான் வாய்ப்புத்துனாங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா? அஸ்ஹாபு சுஃபா, திண்ணை தோழர்கள், உங்களுக்கு தெரியும், தான் உண்டு ஹால் உண்டு பள்ளியே கதிந்து கிடப்பாங்க திண்ணை தோழர்கள். அந்த அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்களில் ஒருவரும் கூட நிக்கா செய்யவில்லை. போதுமா? இல்லை, சுன்னத்தை எல்லாம் பின்பற்றோம்னா சல்லாசம் சொல்லி மஸ்ஜித் நபியில தானே இருக்கிறாங்க திண்ணை தோழர்கள். ஏங்க அங்கே உட்காந்துங்க, போங்கங்க, நிக்கா செய்யுங்க, வாழுங்கன்னு சொல்லி இருக்கணும்ல, சொல்லலை. ஏன்? அவர்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள். இவங்க ஃபஸ்ட்டு போய் சம்பாதிக்கணும், வேலை செய்யணும், கையில் காசு வச்சுருக்கணும். இப்போ சொல்லுவாங்க சல்லாசம் போங்க நிக்கா செய்யுங்கண்டு, ஒன்றும் இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இருந்தாங்களேங்க, எல்லாரும் நிக்கா பண்ணணும்னு சொன்னால் அஸ்ஹாபு சுஃபா தோழர்களே அனுப்பி வச்சிருப்பாங்களே, செய்யலையே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் இந்த அடிப்படை விவரங்களை எல்லாம் தெரிந்து கொள்ளணும். நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார்கள். அதிலே மனித சமூகத்திற்கு சொன்னது, மனிதனை நீ இந்த உலகத்தினுடைய பிறப்பின் இலட்சியத்தை அறிந்து கொள் என்றார்கள். ஏன் பிறந்தோம்? யோசி, ஒவ்வொன்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்குமில்ல. இலக்கே இல்லாமல் வாழ்வியா நீ? நீ இந்த உலகத்தை பிறந்த, நல்லா சுற்றிக்கிட்டு வருவ, நல்லா சாப்பிடுவ, மனைவியோடு வாழுவ, சுகமும் இன்பமெல்லாம் அனுப்புவ, இந்த உலகத்தோடு போயிடுவ. இதுக்கா வந்தா நீ? இதுக்கு வராமலே இருக்கலாமே. இறைவனுடைய ஞானத்தை பெற வேண்டும், அதற்குத்தான் இந்த உலகத்தில் நீ வந்தாய். உன்னை படைக்கப்பட்டது அதற்காகத்தான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதுன், மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் என்னை வணங்குவதற்கு படைத்தேன் அல்லாஹ் சொன்னான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, லியஅ்புதுன் என்பதனுடைய பொருள் லியஅரிஃபூன், என்னை அறிந்து வணங்குவதற்காக.
இன்றைக்கி நிறைய பேர் 20 வருஷம் 30 வருஷமெல்லாம் தொழுகிறாங்க. அந்த தொழுகை இந்த தொழுகை நெத்தியெல்லாம் காய்ச்சி போச்சு. அவளை கூப்பிட்டு யாருங்க தொழுதீங்க? அல்லாஹ் தான் தொழுதேன். அந்த அல்லாஹ் யாருங்க? முழிக்கிறார், விழிக்கிறார், திகைக்கிறார். அல்லாஹ் யாருன்னு சொல்ல தெரியலை, ஆனால் 20 வருஷமாக வணங்கிட்டு தான் இருக்கிறாரு. இது என்ன வணக்கம்? நம்மை படைத்த ரப்பு இறைவன் யாரென்றே தெரியாமல் அவனை வணங்குகிறேன் என்றால் இறைவனே இது விரும்புவானா? அவன் யாரென்று புரிங்க, பிறகு வணங்குங்க. இதைத்தான் நாம் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. அந்த இறைவன் யாரென்று புரிவது தான் மாரிஃபாவுடைய ஞானம். அந்த காலத்து பெரியவங்களாம் சொல்லுவாங்க, ஷரியத்து, தரீகத்து, ஹக்கீகத்து, மாரிஃபத்து. சாமானியர்களுக்கு கூட இது சொல்லுவாங்க. அவங்களுக்கு பெரிய ஞானமெல்லாம் இருக்காது, பெரிய கல்விஞானம் இருக்காது. அந்த இந்த 4 வார்த்தை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு பரவி இருந்து அந்த வார்த்தை, அந்த மாரிஃபாங்கிற இறை ஞானம். நாம் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நிலம் இருக்கிறது, நீரும் இருக்கிறது, விதைப்பதற்கு விதை இல்லையானால் நிலம் இருந்து என்னப்பா பலன்? நீர் இருந்து என்னப்பா பிரயோஜனம்? விதை இருக்கணும்ல. உடல் இருக்கிறது, உயிரும் இருக்கிறது, அறிவும் இருக்கிறது. ஆனால் மாரிஃபாவுடைய ஞானம் இல்லையாண்டால் உனது உடல் இருந்து என்ன பலன்? உன் உடம்பிலே ரூஹ இருந்து என்ன பலன்? கேட்கிறார்கள் நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பிறப்பின் இலட்சியமே அதுதான், அல்லாஹ்வை அறிவது. ஒரு மனுஷன், இந்த உதாரணம் சொல்கிறாங்க, ஒரு மனுஷன் ஆகாயத்தில் பறந்து போகிறான், இன்னொரு மனுஷன் தண்ணீருக்கு மேலே நடந்து போகிறான். இதனாலெல்லாம் மனித பிறப்பின் இலட்சியத்தை அடைய முடியுமா? முடியாது என்கிறார்கள். நம்ம செய்ய முடியாதான்னு ஆண்டாள் செஞ்சிருக்கிறாரு. ஆகாயத்தில் பறந்து போகிற எல்லா நாள் முடியுமா? அவர் செய்கிறாரு. தண்ணிக்கு மேலே நடக்க முடியுமா நம்மளால? ஆனால் அவர் நடக்கிறாரு. ஆனாலும் பிறப்பின் இலட்சியத்தை அவர் அடையவில்லை. ஏன்? ஆகாயத்தில் பறந்து போகிறதுக்காக இந்த உலகத்தில் அவர் பிறந்தார், தண்ணிக்கு மேல் நடந்து போகிறதுக்கு இந்த உலகத்தில் பிறந்தார். இவர் செய்தது அற்புதமாக இருக்கலாம், ஆனால் அதற்காக இந்த உலகத்திற்கு அவர் வரவில்லை. ஆகவே மாரிஃபா, இறை ஞானம் வேண்டும். அதற்காகத்தான் நீ படைக்கப்பட்டாய். நீ கடத்தலுக்கு போறிய, ஒரு பொருளை வாங்கும் நினைச்சா அந்த பொருள்கிட்ட பேசுறியா, அந்த பொருளுக்குரியவனிடம் பேசுறியா, கடைக்காரன்ட்ட பேசுறியா, அந்த பொருள்கிட்ட பேசி? ஆப்பிள் பழம் வாங்க போறீங்கன்னு வச்சுக்கிறோங்க. ஆப்பிள் பழத்தை பார்த்து கிலோ எவ்வளோமா, நீ நல்ல பழம் தானா, அழிய பழமா அப்படின்னு நீங்கள் அந்த பழத்திட்ட பேசுங்களா, பழத்துக்குரிய கடைக்காரன்ட்ட பேசுங்களா? கடைக்காரன் தானே பேசுகிறோம். இந்த உலகத்தில் நீங்கள் யாரிடம் பேசினாலும் அங்கே இறை சிந்தனையை கொண்டு வந்து பேசுங்கள். வெறுமனே மனித படைப்புகளை மட்டும் வைத்து கொண்டு பேசாதீர்கள். நாம் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ஒரு மனிதனுக்கு அகமும் இருக்கிறது, புறமும் இருக்கிறது. ரெண்டுமே தூய்மையாக இருக்க வேண்டும். அகம் தூய்மையாக இருந்து புறம் அழுக்காக இருந்தாலும் வெற்றி பெற முடியாது. புறம் தூய்மையாக இருந்து அகம் அழுக்காக இருந்தாலும் வெற்றி பெற முடியாது. அகமும் தூய்மையாக இருக்க வேண்டும், புறமும் தூய்மையாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அவன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைவாய் என்கிறார்கள் நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவருடைய சிந்தனைகளை கொண்டு வந்து அதன் வழி நடக்க எல்லாம் அல்ல இறைவன் நல்ல புரிந்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.